இந்த கதை தேர்ந்தெடுப்பதற்கு காரணமாக அமைந்தது நம் நாட்டில் அழிந்து வரும் தொழில்களை நாட்டிற்கு எடுத்துரைக்க மட்டுமே. நம் நாட்டில் அழிந்து வரும் தொழில்களில் இதுவும் ஒன்று. அன்றாட வேலை பார்க்கும் குடிசை தொழிலாளிகளில் இவரும் ஒருவர். இவரை பற்றிய நேர்காணல் இதோ உங்கள். ஐயா, உங்கள் வயசு என்ன? அப்பாவும் இதே இரும்பு தொழில் வேலை தான் பார்த்தாரா? உங்கள் பசங்களுக்கெல்லாம் இந்த தொழில் கற்றுக் கொடுத்துருக்கீங்களா? நம்மளோட போட்டியா கஷ்டமானது. இப்போ உள்ள பிள்ளைங்களாம் இதை செய்துவிட முடியாது. என் பையன் மாதிரி இப்போ உங்கள் பையன் எங்கே இருக்காரு? துபாயிலிருந்து வந்து 1 வருஷம் தான். வருமானம் கிடைக்கவும் செய்யாது. ரெண்டாவது இந்த தொழிலில் ஏகப்பட்ட சிரமங்கள். உள்ள பிள்ளைங்கள்லாம் செய்து பேர்? பேர் சங்கரன். எத்தனை வருஷமாக அந்த தொழில் இருக்கீங்க? 50 வருஷமாக இருக்கும். உங்கள் வயசு? வயசு 60-70 வயசு ஏதாவது. அப்பா அம்மா என்ன? 71. அப்பா இந்த தொழில் தான். அவங்க ஜென்ரேஷன் இருக்கிற வரைக்கும் இந்த தொழிலை அழிய விடாமல் அவங்க பரம்பரை பார்த்துக்கும். படிப்பு கிடையாது, அதனால் இந்த தொழிலை பார்த்துட்டான். இப்போ வந்து வேலை வந்து இப்போ ரொம்ப குறைஞ்சி போச்சு. எல்லாமே மிஷினு இந்த மாதிரி வந்துடுச்சு. அதனால் இதில் வந்து நம்ம காலத்து வரைக்கும் ஓடும் பார்ப்போம். இதுக்கப்புறம் வேறு யாரும் பார்க்கறது ஆள் கிடையாது. பசங்கள்லாம் யாரும் பார்க்க முடியாது. நம்ம இதோட பேர் வேலுசாமி. இந்த இடம் வந்து திருச்செந்தூர் மெயின் ரோட்டில் வந்து
மாப்பாப்புலர் பஸ் கம்பெனி மேலே 25 வருஷத்துக்கு முன்னாடி இரும்பு பட்டறையாக தான் தொழில் ஆரம்பித்தார். நாள்பட இவருக்கு இப்போ வெல்டிங் தொழில் தான் கை கொடுக்குது. அப்பா பேர் செல்லையா, எனக்கு வயசு 61 வயசு ஆகுது. வீடு வந்து சாயங்காலம். இந்த தொழில் தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் வெளியே மதிப்பு உங்களுக்கு எப்படி இருக்கு? அப்படி சொல்றீங்க. அப்படின்னா வந்து தொழில் பண்ண எல்லா தொழில் எந்த தொழில் பண்ணாலும் மரியாதை. பழக்கடை வச்சிருக்கேன், நான் மளிகை ஜாமான் கடை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அது அப்படிங்கிறது வரை இண்டஸ்ட்ரியல் ஏரியா. இண்டஸ்ட்ரியல் ஏரியல் அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்கலாம். ஒரு தொழில் வந்து நாட்டின் எழில் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்சத்துல ஒரு பழக்கடையோ இல்லாட்ட காய்கறி கடையோ அப்படிங்கிறத விட இது இண்டஸ்ட்ரியல், நம்ம நாட்டை வளப்படுத்தக்கூடிய ஒரு தொழில் அப்படிங்கிற மாதிரி. ஐடிஐல இதுதானே உள்ள இருக்குது. இந்த மாதிரி டெக்னீஷியன் தான் நாட்டை வளர்க்கும். மற்றபடி அது வந்து வியாபாரம் ஆயிரும்ல. இது இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் வந்து இந்த மாதிரி பேர் தலைமுறைக்கு தெரியாமல் இருக்கிற காரணமே இந்த தொழிலுக்கு கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்குது, இடம் இருக்குது, இப்போ தொழில் பண்ணுற அளவுக்கு ஆள் இருக்குது. ஆனால் அடுத்த தலைமுறைக்கு ஏன் இதை கற்றுக் கொடுக்கல அப்படின்னா அவங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுற ஒன்று மக்கள். நம்மளை போன்ற மக்கள் துணை அவங்களுக்கு இல்லை. வாங்கிறதுக்கு ஆள் இருந்தால் தான் செய்கிறதுக்கு ஆள் இருக்குன்னு சொல்கிற மாதிரி இதை வாங்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லை. அடுத்த வாட்டி ரெடிமேடாக கத்தி வாங்குறத விட இந்த மாதிரி ஆள்கிட்ட கத்தி வாங்கலாம். என்ன வித்தியாசம்னா இவங்கக்கிட்ட வாங்குகிற கத்தியோட உழைப்பு